सारे मंत्र जी अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदामहं तदाधीशपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सङ्गणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सकन ललिता श्री विशाखान्वितांस हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते गोपेशको विभाकान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। திரியுட்டில்ல அதை அடிச்சது वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा இன்னைக்கு பாகவதம் காண்டம் 2 அத்தியாயம் 6 பதம் 36. நதோ அஸ்மி அகம் தச்சரணம் சமீதுஷாம் பவச்சிதம் ஸ்வஸ்தி அயனம் சுமங்கலம் யோகி ஆத்மமாயா क्वालिटी नाइट விபவம் तोच பரியதா. போட்டுருந்தீங்கன்னா கூட என்ன இருக்கா हरे कृष्णा यदा नम नभ स्वान्तं अदा परे गुदः. हरे कृष्णा படிங்க ஹரே கிருஷ்ண மாதாஜி, மாதாஜி படிக்கட்டுங்களா? சரி, படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. எனவே அவரது பகவான் பாதங்களில் நான் சரணாகதி அடைவது எனக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாகும். அது மட்டுமே ஒருவரை பிறவி சக்கரத்தின் துன்பங்களில் இருந்து விடுவிக்கக்கூடியதாகும். இத்தகைய சரணாகதி சர்வ மங்களம் பொருந்தியது மட்டுமல்லாமல் ஒருவன் எல்லா இன்பங்களையும் உணரவும் அவனுக்கு உதவுகிறது. ஆகாயத்தால் கூட அவன் சொந்த பரப்பளவை மதிப்பிட முடியாது. ஆகவே தமது சொந்த எல்லைகளை பகவானாலேயே மதிப்பிட முடியவில்லை என்றால் பிறரால் என்ன செய்ய முடியும்? பொருளுரை. பிரம்மதேவர் கற்றறிந்த எல்லா ஜீவராசிகளிலும் சிறந்தவரும் மிகச்சிறந்த யாகம் இயற்றியவரும் மிக கடினமான தவ வாழ்க்கை மேற்கொண்டவரும் மற்றும் மிகச்சிறந்த தன்னுணர்வு பெற்ற யோகியும் ஆவார். அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவரே பரம ஆன்மீக குரு. இதனால் எல்லா வெற்றிகளையும் அடைய பகவானின் தாமரை பாதங்களில் ஒருவன் சரணாகதி அடைய வேண்டும் என்று நமக்கு அவர் அறிவுரை கூறுகிறார். ஜட வாழ்வின் துன்பங்களிலிருந்து முக்தியடைந்து சர்வ மங்களம் பொருந்திய ஆன்மீக வாழ்வை பெறுவதற்கு கூட பகவானிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று பிரம்மா நமக்கு ஆலோசனை கூறுகிறார். பிரம்மதேவர் பிதாமகர் அல்லது தந்தையின் தந்தை என்று அறியப்படுகிறார். ஒரு வாலிபன் தன் கடமைகளை நிறைவேற்றுவதை பற்றி அனுபவம் உள்ள தன் தந்தையிடம் கலந்து ஆலோசிக்கிறான். எனவே இயற்கையாகவே தந்தை நல்ல ஆலோசகராக இருக்கிறார். ஆனால் பிரம்மதேவரோ எல்லா தந்தைகளுக்கும் தந்தையாக விளங்குகிறார். மனு எல்லா பிரபஞ்ச கிரகங்களிலும் மனிதகுல தந்தையாக இருக்கிறார். அந்த மனுவின் தந்தைக்கும் தந்தையாக பிரம்மா இருக்கிறார். பகவானுடைய சக்திகளின் நீளத்தையும் அகலத்தையும் மதிப்பிட முயல்வதற்கும் பதிலாக பிரம்மாவின் உபதேசத்தை அன்புடன் ஏற்று பகவானின் தாமரை பாதங்களில் சரணாகதி அடைய முயற்சிக்க வேண்டும். பகவானின் சக்திகளை அளவிட முடியாது என்று வேதங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரஸ்பர சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வபாவீகி ஞான பலக்கிரியா ச ஸ்வேஸ்தாஸ்வரதார உபன்யாசத்துல 6.8 சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே அனைவரின் மிகச் சிறந்தவராவார். அனைத்து ஜீவராசிகளிலும் மிகச்சிறந்தவரான பிரம்மதேவரும் பகவானிடம் சரணாகதி அடைவதே நமக்கு நல்லது என்பதை ஒப்புக்கொள்கிறார். எனவே அறிவு மிகவும் பற்றாக்குறையாக உள்ளவர்கள் மட்டுமே தாங்கள் காண்பைகளுக்கெல்லாம் தாங்களே எஜமானர் என்று கூறிக்கொள்கின்றனர்.
அவர்களால் எதை ஆராய்ச்சி செய்ய முடியும்? ஒரு சிறிய பிரபஞ்சத்தில் உள்ள சிறிய ஆகாயத்தை கூட அவர்களால் அளக்க முடியவில்லை. பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்தை சென்றடைய தான் 40,000 ஆண்டுகள் வாழ வேண்டியிருக்கும் என்றும் அதற்கு வானவெளி கப்பலை உபயோகிக்க வேண்டியிருக்கும் என்றும் பேரளவு ஜட விஞ்ஞானி கூறுகிறான். இதுவும் கூட மனக்கோட்டையே. ஏனெனில் யாரும் 45,000 ஆண்டுகள் வாழ்வார்கள் என நாம் எதிர்பார்க்க முடியாது. மேலும் விண்வெளி பயணம் தன் பயணத்தை முடித்துக் கொண்டு திரும்பி வரும் பொழுது அவனை மிகச்சிறந்த விஞ்ஞானி வீரனாக வரவேற்பதற்கு அவனுடைய நண்பர்களில் ஒருவனும் இருக்க மாட்டான். இது குழப்பமடைந்துள்ள நவீன விஞ்ஞானிகளுக்கு ஒரு நாகரிகமாகிவிட்டது. பகவான் மீது நம்பிக்கையற்ற ஒரு விஞ்ஞான மனிதன் அவனது ஜட வாழ்விற்குரிய திட்டங்களை தீட்டுவதில் மிகவும் ஆர்வம் உள்ளவனாக இருந்தான். எனவே வாழ்வோரை காப்பாற்றுவதற்காக ஒரு மருத்துவமனையை அவன் திறந்து வைத்தான். ஆனால் அந்த மருத்துவமனையை திறந்த 6 மாதங்களிலேயே அவன் இறந்து போனான். 8,400,000 உயிரினங்களுக்கு இடையில் பற்பல உடல்களை மாற்றிய பிறகே ஒருவனுக்கு மனித வாழ்வு கிடைக்கிறது. எனவே பொருளாதார முன்னேற்றம், விஞ்ஞான முன்னேற்றம் எனும் பெயரில் செயற்கையான தேவைகளை அதிகரிப்பதன் மூலமாக கற்பனையான ஜட இன்பங்களுக்காக ஒருவன் தனது மனித வாழ்வை வீணாக்கிவிடக் கூடாது. மாறாக வாழ்வின் எல்லா துன்பங்களுக்கும் ஒரு தீர்வு காண்பதற்காக பகவானின் பாதங்களில் ஒருவன் சரணாகதி அடைய வேண்டும். இதுவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் பகவத்கீதையில் நேரடியாக கொடுக்கப்பட்ட உபதேசமாகும். மேலும் இதுவே எல்லா ஜீவராசிகளுக்கும் பரமபிதாவான பிரம்மாவால் அளிக்கப்பட்ட ஸ்ரீமத் பாகவத்தின் உபதேசமாகும். பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள இந்த சரணாகதி முறையை மறுப்பவர்கள் எவரும் ஜட இயற்கை சட்டங்களிடம் சரணடையுமாறு வற்புறுத்தப்படுவர் என்று வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜீவராசி அவனுடைய ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க மாதாஜி நீங்க அன்மியூட் பண்ணுங்க மாதாஜி. சாரி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையில் ஸ்ரீமத் பாகவதத்திலும் சிபாரிசு செய்யப்பட்டுள்ள இந்த சரணாகதி முறையை மறுப்பவர்கள் எவரும் ஜட இயற்கை சட்டங்களில் சரண்டைமாறு வற்புறுத்தப்படுவர் என வேத நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜீவராசி அவனுடைய இயற்கையான நிலையில் சுதந்திரமுடையவன் அல்ல. பகவானிடமோ அல்லது ஜட இயற்கையிடமோ அவன் சரணாகதி அடைய வேண்டும். ஜட இயற்கையை பகவான் மமமாயா அல்லது என்னுடைய சக்தி என 7.14 என்றும் மே பின்னா பிரகதுர் அஷ்டதா அல்லது 8 பிரிவுகள் உடையதாகிய என்னிடமிருந்து பிரிக்கப்பட்ட சக்தி பகவத்கீதை 7.4 என்றும் கூறுவதால் ஜட இயற்கை கூட அவராலேயே ஆளப்படுகிறது. நயாதி ஷேன பிரகிருதி சூயதே சராச்சரம். எனது ஆணைக்கு கீழ்ப்படிந்தே ஜட இயற்கை இயங்குகிறது. இதனால் அனைத்து பொருட்களும் அசைகின்றன. மேலும் ஜீவராசிகள் ஜடத்தை காட்டிலும் உயர்ந்த சக்தியை கொண்டிருப்பதால் பகவானிடம் அல்லது ஜட இயற்கையிடம் சரணடையும் சுதந்திரத்தை பெற்றுள்ளனர். பகவானிடம் சரணாகதி அடைவதால் ஒருவன் முக்தி பெற்று சந்தோஷம் அடைகிறான். ஆனால் ஜட இயற்கையிடம் சரணாகதி அடைவதால் ஜீவராசி துன்பப்படுகிறான். பகவானிடம் சரணடையும் முறையானது பவச்சித்தம் எல்லா ஜட துன்பங்களிலிருந்தும் விடுதலை, ஸ்வஸ்தி அயனம் அனைத்து இன்பங்களையும் அறிதல் மற்றும் மங்களம் சர்வ மங்களங்களுக்கும் மூலம் ஆகியவற்றை வழங்குவதால் பகவானிடம் சரணாகதி அடைவதென்பது அனைத்து துன்பங்களையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவது என்பதை குறிப்பதாகும். பகவான் முழுமையான விடுதலை, சந்தோஷம் மற்றும் மங்களம் ஆகியவற்றை கொண்டவராக இருப்பதால் அவரிடம் சரணாகதி அடைவதால் மட்டுமே இவற்றை அடைய முடியும். இத்தகைய முக்தியும் ஆனந்தமும் எல்லையற்றவையாகும். மேலும் முக்தியும் ஆனந்தமும் ஆகாயத்தை விட பெரியவையாக இருப்பினும் அவை ஆகாயத்துக்கு சமமாக ஒப்பிட்டு உள்ளன. நமது தற்போதைய நிலையில் ஒன்றை ஆகாயத்தோடு ஒப்பிடும் போது அதனுடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்வோம். ஆகாயத்தை நம்மால் அளக்க முடியாது. ஆனால் பகவானின் சகவாசத்தால் அடையப்படும் முக்தி ஆகாயத்தை விட மிகப்பெரியதாகும். அந்த ஆன்மீக ஆனந்தத்தின் அளவு மிகப்பெரியதாக இருப்பதால் அதை பகவானாலேயே அளக்க முடியவில்லை என்றால் பிறரை பற்றி கூற ஒன்றுமில்லை. பிரம்ம சௌக்கியம் து அனந்தம். ஆன்மீக ஆனந்தம் எல்லையற்றது என சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. அத்தகைய ஆனந்தத்தை பகவானாலும் அளக்க முடியாது என இங்கு கூறப்படுகிறது.
இதனால் இக்கலியுகத்தில் அவர் குறையுடையவர் என்பதாகாது. உண்மை என்னவெனில் பகவானால் அதை அளவிட முடியும். ஆனால் பகவானிடமுள்ள ஆனந்தம் பூரண அறிவின் காரணத்தால் அவரோடு ஒத்ததாக உள்ளது. அவரிடமிருந்து பெறப்படும் இன்பம் அவரால் அளவிடக்கூடியதாகும். ஆனால் ஆனந்தம் மீண்டும் அதிகரிக்கிறது. மீண்டும் அதை பகவான் அளவிடுகிறார். அதன் பின் ஆனந்தம் மீண்டும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. பகவானும் அதை அளந்து கொண்டே போகிறார். இவ்வாறு அதிகரிப்பதற்கும் அளவிடுவதற்கும் இடையில் ஒரு போட்டி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆன்மீக ஆனந்தமானது ஆனந்தாம்புதி வர்த்தனம் அல்லது பெருகிக் கொண்டே போகும் கடலளவு ஆனந்தமாகும். பௌதிக கடல் வளர்ச்சியற்றது, ஆனால் ஆன்மீக கடல் வளர்ந்து கொண்டே போகிறது. சைத்தன்ய சரிதாமிரதத்தில் ஆதிலீலை 4ஆம் அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஆனந்த சக்தியான ஸ்ரீமதி ராதா ராணியிடமுள்ள கடலை போன்ற ஆன்மீக ஆனந்தத்தின் பெருக்கத்தை கவிராஜ கோஸ்வாமி மிகவும் நன்றாக விளக்கியுள்ளார். ஹரே கிருஷ்ணா. இதுல வந்து ஹிஸ் டிவைன் பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜாய். பிரம்மதேவர் எல்லா ஜீவராசிகளிலும் மூத்த ஜீவராசி. அவர்தான் தாத்தா, பிதாமகர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். அப்போ நாம ஒரு குழந்தை வந்து அப்பாட்டு இருந்து கத்துக்கும் நிறைய விஷயங்களை, நல்ல விஷயங்கள் எல்லாம், எப்படி தொழில் பண்றது, எப்படி நடந்துக்கணும், எப்படி மரியாதையா இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ நம்மளுக்கு எல்லாம் மூத்தவரான இந்த பிதாமகரான பிரம்மதேவர் நம்மளுக்கு பகவானை பற்றி விளக்கமா சொல்றார். எப்படி வந்து நான் அவருடைய சக்திக்கு கட்டுப்பட்டவன், என்கிட்ட இருக்கிற சக்தி எல்லாம் அவர்கிட்ட இருந்துதான் வந்தது. நான் வந்து படைக்கிறேன் அப்படின்னா நான் படைப்பாளி கிடையாது. நான் வந்து செகண்டரி கிரியேஷன் தான் பண்றேன். எனக்கு முன்னாடி அதை பகவான் பண்ணினாரு. அவர் கொடுத்த சக்தியின் மூலமா நான் அதை பண்றேன் அப்படின்னு இப்போ நாரதருக்கு அவர் புரிய வைக்கிறார். நாரதருக்கு சொல்றதன் மூலமா நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப பகவானிடம் நம்ம வந்து முழுதாக சார்ந்தடைய வேண்டும். 2 சாய்ஸ் இருக்கு நம்மளுக்கு. நம்மளாம் பகவானை போல சுதந்திரம் உள்ளவர்கள். ஆனா பகவானோட அளவு கிடையாது. நம்ம ஒரு சிறு பகுதி அப்படிங்கறதுனால ஒரு சிறு சுதந்திரம் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி நம்ம மாயாக்கு சேவை செய்யலாம், அல்லது அந்த சுதந்திரத்தை முறையாக பயன்படுத்தினா பகவானுக்கு சேவை செய்யலாம். அப்போ நம்மளுக்கு பகவானுக்கு சேவை செய்யும் போது எல்லையற்ற ஆனந்தம் கிடைக்கும். எப்படி பகவான் அனுபவிக்கிறாரோ அதை போல நாமும் அனுபவிக்கலாம். ஆனா இந்த மாயினால பீடிக்கப்பட்டுள்ள மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அகம் போக்தா, அகம் கர்த்தா, நானே செய்பவன், நானே அனுபவிப்பாளன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மாயை வந்து ரொம்ப வலிமையானது. நம்ம பகவத்கீதையில சொல்றாரு, தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்யா மாம் ஏவையே பிரவத்தியந்தே மாயாம் ஏதாம் தர்ந்திதே அப்படின்னு. அந்த மாயைக்கு அதிபதி பகவான் தான், இருந்தாலும் அவர் அதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஆனாலும் என்னுடைய மாயை வெல்லுவதற்கு அரியது. அப்ப இதை உணர்ந்தவர்கள் யாரெல்லாம் பகவான் மேல பக்தி பண்றாங்களோ, அன்பு தொண்டு பண்றாங்களோ, அவங்க மாயிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். ஏன்னா அந்த மாயை ரொம்ப ஸ்ட்ராங்கானது. யாரையும் அவ்வளவு சீக்கிரம் பக்திக்கு கொண்டு வர விடாது. அப்போ ஒரு தங்கம் எப்படி புடம் போடப்பட்டு அது சுத்தம் பண்ணப்படுகிறதோ, அது போல நாமெல்லாம் மாயினால திரும்ப திரும்ப தாக்கப்பட்டு நம்ம குணங்கள் எல்லாம் சுத்தம் அடைகின்றது. அப்ப மாயா வந்து ரொம்ப மோசமானவங்க கிடையாது. பகவானின் ஆணைக்கு கட்டுப்பட்டே பகவானின் குழந்தைகளை ஒரு ஹாஸ்டல்ல வந்து ஹாஸ்டல் வார்டன், அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஹாஸ்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்ப பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கோங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ ஹாஸ்டல் வார்டன் தப்பு செஞ்சா அடிப்பாங்க, கண்டிப்பாங்க, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது போல நாம இங்க ஜட உலகுல வேத கட்டுப்பாட்டுகளுக்கு அடங்கி நாம் வாழும்போது மாயை அடிக்கிறது கிடையாது. ஆனா வேத கொள்கைகளை எல்லாம் மீறி பகவானை மறந்து நாம் பெருமளவு இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என இந்த ஜடமாயில சிக்கும் போது திரும்ப திரும்ப மாயினால் தாக்கப்படுகின்றோம். ஆனா பகவான் வந்து அந்த மாயினால் தாக்கப்படுவது இல்லை. ஏன்னா அவர் எல்லையற்றவர், அனந்த, அவருடைய சக்திகள் அளவற்றது. பகவானாலேயே அதை அளவிட முடியாது அப்படின்னா தப்பா நினைச்சுக்க கூடாது. ஓ, பகவானுக்கு கால்குலேஷன் தெரியாது போல, மேத்தமேட்டிக்ஸ் தெரியாது போல அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா பகவானுடைய ஆனந்தம் ஒரு குறிப்பிட்ட அளவு கிடையாது, அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. அந்த இன்பம் மறுபடி பெருகுது, அது வந்து மறுபடி பெருகுது, அந்த இன்பம் மறுபடி பெருகுது. சோ ஒரு எல்லையே இல்லை. அப்ப அதை எப்படி கணக்கிட முடியும்? இப்ப வானம் வந்து எல்லையற்றது. இது வரைக்கும் வானத்தோட அளவை யாரும் அளந்தது கிடையாது, எந்த விஞ்ஞானிகளும்.
அப்ப விஞ்ஞானிகள் வந்து நாங்க படைக்கின்றோம், நாங்க எல்லாம் செய்யறோம் அப்படின்னு எல்லாம் பெருமை பேசுவாங்க. நாங்க தான் எல்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னுட்டு. ஆனா அவங்க இது வரைக்கும் வானத்தை அளந்தது கிடையாது. ஒரு சிறு துரும்பான அவர்கள் பகவானுடைய படைப்பை அளவிட முடியாது. அப்போ பகவானுடைய முதல் விரிவங்கம் என்ன அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி. அவங்கதான் முதல் விரிவங்கம். பகவான் தன்னையே அர்த்தநாரி, நாம சொல்லுவோம் சிவன் பார்வதி எப்படி பாதி பாதியா இருக்காங்க, அது போல இங்க ராதாராணி பகவானுடைய பாதி அம்சமாக வர்றாங்க. அவங்கதான் ஆனந்தத்தின் சக்தியாக இருக்கிறாங்க. ஹலாதினி சக்தி. ஹலாதினி அப்படின்னா ஆனந்தம். அப்ப சம்வித் ஹலாதினி அப்படின்னு 3 சக்திகள் இருக்கு. சம்வித், சாந்தினி, ஹலாதினி. சத்து, சித்து, ஆனந்தம். இந்த ஆனந்தம்ங்கிறது ராதாராணி தான். அவங்க ஆனந்தத்தின் இன்பத்தின் உறைவிடம். அப்ப பகவானுக்கு எப்பொழுதுமே ஆனந்தம் அளிக்கக்கூடியவர்கள் ஸ்ரீமதி ராதாராணி. பகவானே ராதாராணியாக பிரிந்து தனக்குத்தானே இன்பத்தை அளிக்கின்றார். அது போல நாமளும் அவருடைய அங்கங்கள் தான். நாமும் அவருக்கு இன்பம் அளிக்கிறதுக்கே நாம பிறந்திருக்கோம், நம்மளை உருவாக்கி இருக்கார். ஆனா நாம அவரை விட்டு பிரிந்து, நீங்க என்ன, உங்களுக்கு என்ன நான் இன்பம் கொடுக்கறது, நான் இன்பம் அனுபவிக்கிற தனியா போய் அப்படின்னு நம்ம பிரிஞ்சு வந்திருக்கோம். ஆனா பகவான் இல்லாம நம்மளால அனுபவிக்க முடியாது. ஏன்னா அவர் தான் உடல், நாமெல்லாம் அவருடைய அங்கங்கள். அடுத்தது பதம் 37. நாகம் நயோயம் யத்ருதாம் கதிம் விதுர் ந வாமதேவ கிம் உதாபரே சூராக தம் மாயயா மோகித புத்தியஸ்து இதம் விநிர்மிதம் சாத்மசமம் விஷஷ்மகே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கட்டுங்களாங்க மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. சிவபெருமானோ நீயோ அல்லது நானோ ஆன்மீக ஆனந்தத்தின் எல்லைகள் ஆராய்ந்தறிய முடியாதென்றால் மற்ற தேவர்களால் எப்படி முடியும்? மேலும் பரமபுருஷரின் மாயையான புறசக்தியால் நாம் அனைவரும் குழப்பமடைந்திருப்பதால் படைக்கப்பட்ட இப்பிரபஞ்சத்தை மட்டுமே நம்முடைய தனிப்பட்ட ஆற்றலுக்கு ஏற்றவாறு நம்மால் காண முடியும். பொருளுரை. தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 அதிகாரிகளின் இத்வாதச மகாஜன பெயர்களை நாம் பல தடவைகள் குறிப்பிட்டிருக்கிறோம். பரமபுருஷரை பற்றி கொஞ்சம் அறிந்திருப்பவர்களில் பிரம்மா, நாரதர் மற்றும் சிவபெருமான் ஆகியோர் இப்பன்னிருவரின் பட்டியலில் முறையே முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் நிலைகளை வகிக்கின்றனர். மற்ற தேவர்கள், உபதேவர்கள், கந்தர்வர்கள், சாரணர்கள், வித்யாதரர்கள், மனிதர்கள் அல்லது அசுரர்கள் ஆகியோரால் பரிபூர்ண பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்திகளை முழுமையாக அறிவது சாத்தியமல்ல. தேவர்கள், உபதேவர்கள் மற்றும் கந்தர்வர்களை போன்றவர்கள் அனைவரும் மேல் உலகங்களில் உள்ள உயர்ந்த புத்தி நுட்பம் வாய்ந்தவர்கள் ஆவர். மனிதர்கள் மத்திய லோகங்களின் வாசிகள் ஆவர். அசுரர்கள் கீழுலக வாசிகள் ஆவர். மனித சமூகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் அல்லது மனோ தத்துவவாதிகளுக்கு இடையில் கருத்து வேற்றுமை நிலவுவதைப் போலவே இவர்கள் பரம சத்தியத்தை பற்றிய கருத்திலும் மதிப்பீட்டிலும் வெவ்வேறு அபிப்பிராயங்களாக கொண்டுள்ளனர். இஜீவராசிகள் அனைவரும் ஜட இயற்கையை சேர்ந்தவர்கள் ஆவர். இதன் பயனாக ஜட இயற்கையின் முக்குணங்களின் அற்புதமான காட்சியால் அவர்கள் திகைப்படைந்துள்ளனர். இத்தகைய பிரமிப்பு பகவத்கீதையில் 7.13 குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிபீர் குணமயர் பாவைர் ஏபி சர்வம் இதம் ஜகத். பிரம்மா முதல் எறும்பு வரையில் உள்ள ஒவ்வொரு ஜீவனும் சத்தியம், ரஜஸ், தமஸ் எனும் ஜட இயற்கையின் முக்குணங்களால் தனித்தனியாக தடுமாற்றம் அடைந்துள்ளனர். நம்முன் காட்சியளிக்கும் இப்பிரபஞ்சமே அனைத்துமாகும் என்று அவரவரின் தனிப்பட்ட ஆற்றலுக்கேற்ப ஒவ்வொருவரும் நினைக்கின்றனர். இவ்வாறாக 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விஞ்ஞானியும் அவனுக்கு சொந்தமான முறையில் பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தையும் முடிவையும் கணக்கிடுகிறான். ஆனால் விஞ்ஞானிகளால் எதை அறிய முடியும்? பிரம்மாவும் கூட ஒரு முறை குழப்பத்திற்கு உள்ளானார். தான் மட்டுமே பகவானால் ஆதரிக்கப்பட்ட ஒரே பிரம்மா என்று அவர் நினைத்தார். ஆனால் பிற்காலத்தில் பகவானின் கருணையால் அதிக சக்தி வாய்ந்த கணக்கற்ற பிரம்மாக்கள் உள்ளனர் என்பதையும் அவர்கள் இப்பிரபஞ்சத்திற்கும் அப்பால் உள்ள இன்னும் பெரிய பிரபஞ்சங்களில் வாழ்கின்றனர் என்பதையும் அறிந்ததுடன் இப்பிரபஞ்சங்கள் அனைத்தும் பகவானுடைய படைப்பு சக்தியின் கால் பாகம் ஏகபாத் விபூதி மட்டுமே ஆகும் என்பதையும் அறிந்தார். அவரது சக்தியின் மீதமுள்ள 3/4 பாகம் ஆன்மீக உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிறிய மூளையை கொண்டுள்ள
ஓர் அற்ப விஞ்ஞானியால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி எதை தெரிந்து கொள்ள முடியும்? எனவே மோகிதம் நாபி ஜானாதி மாம் ஏப்பிய பரம் அவ்யயம். இத்தகைய ஜட இயற்கை குணங்களால் திகைப்படைந்திருப்பதால் இப்படைப்புகளுக்கு அப்பால் உன்னத பரம புருஷர் இருக்கிறார் என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை. பிரம்மா, நாரதர் மற்றும் சிவபெருமான் ஆகியோருக்கு பகவானை பற்றி ஓரளவுக்கு தெரியும். இதனால் விளையாட்டுத்தனமான வானவெளி கப்பலை போன்று கண்டுபிடிப்புகளில் திருப்தி அடைவதற்கு பதிலாக இந்த மகா புருஷர்களின் உபதேசங்களை ஒருவன் பின்பற்ற வேண்டும். ஒரு குழந்தையின் தந்தையை அடையாளம் காட்டக்கூடிய ஒரே அதிகாரியாக தாய் இருப்பதைப் போலவே பிரம்மா, நாரதர் அல்லது சிவனை போன்ற ஏற்புடைய அதிகாரிகளால் அளிக்கப்படும் வேதங்கள் எனும் தாய்தான் பரம சத்தியத்தை பற்றி நமக்கு அறிவிக்கக்கூடிய ஒரே அதிகாரி ஆகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சிவபெருமானும் நீயோ நானோ ஆன்மீக ஆனந்தத்தின் எல்லையை ஆராய்ந்தறிய முடியாது அப்படின்னு பிரம்மா வந்து நாரதருக்கு மறுபடியும் சொல்றாரு. அப்போ யாராலையும் பகவானை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது இங்க உறுதியாகுது. ஏன்னா பகவானை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்க ஆயிரம் ஆண்டுகள் பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி மகாத்மா ஷூ துர்லப. ஷூ துர்லப அப்படின்னா மிகவும் அரிது. எப்படின்னா பகவானைத்தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு தெரியறதுக்கு, வாசுதேவ சர்வமிதின் அப்படின்னு தெரியறதுக்கு ஒரு ஞானிக்கு கூட பல பிறவிகள், பகூனாம் ஜென்மனாம் பல பிறவிகள் எடுத்தப்புறம்தான் அவன் கடைசியா ஓ கடவுள் தான் எல்லாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுமா. ஏன்னா அவன் சரணடைகிறது கிடையாது பகவானை. ஒரு அருவவாதியோ ஒரு ஞானியோ ஒரு தத்துவவாதியோ மனோவியூகத்தில் ஈடுபடுபவனோ யாரும் வந்து சரணடைகிறது கிடையாது. அவங்கவுங்க திறமைய நம்புறாங்க. அப்ப யம நியம ஆச்சன பிராணயாமா பிரத்யங்காரா தான தாரண சமாதி அப்படின்னு பல வழிமுறைகளை அஷ்டாங்க யோக முறைகளை மேற்கொண்டாலும் அவர் வந்து கடவுளை சரணடையவில்லை என்றால் அவரால் முழுமை அடைய முடியாது. அப்போ முழுமை அப்படின்னா 100%. அப்ப அவங்க வந்து குறையுடையவராக இருக்கிறார்கள். புரிதல்ல அவங்களுக்கு ரொம்ப குறை. ஏன்னா அறிவு பற்றாக்குறை. அந்த அறிவை யாராலும் பெற முடியாது. ஏன்னா ஒரு மனிதன் அப்படின்னா பல கோடி பிரபஞ்சங்கள், அந்த பிரபஞ்சத்துல பல 14 கோள்கள், அந்த 14 கோள்கள்ல மத்திய லோகத்துல ஏதோ ஒரு ஒரு சின்ன கிராமத்துல, அப்போ ஒரு கண்டத்துல முதல்ல, அப்புறம் ஒரு நாட்டுல, அப்புறம் அந்த நாட்டுல ஒரு மாவட்டம், ஒரு மாநிலம் அப்படின்னு ஒரு வில்லேஜ் இல்ல ஒரு டவுனுக்குள்ள ஒரு சின்ன வீட்டுல ஒரு சின்ன எறும்பளவு அதாவது தேவர்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு சிற்றெரும்பு மாதிரி, அப்படி ஒரு சின்ன ஒரு உருவம் உள்ளவன் தன்னுடைய குறையுடைய புத்தியை கொண்டு பகவானை மதிப்பிட்டு பகவான்னா இப்படி அப்படின்னு அவனால சொல்லவே முடியாது. அப்ப அந்த புத்தி வந்து என்னத்துக்கு யூஸ் ஆகாது. அந்த புத்தி வந்து ஆன்மீகத்துல செலுத்தினால் என்றால் மட்டுமே, பகவானிடம் சரணடைந்தால் மட்டுமே தன்னை பற்றிய அறிவை அவர் கொடுப்பார். இல்லைன்னா அவர் என்ன பண்றார், நாகம் பிரகாச அப்படின்னு சொல்லி யோகமாயா சமாவிருத மூடோயம் நாபிஜானாதி லோகோமாம் அஜம் அவ்யயம். தன்னை யோகமாயினால் தன்னை மறைத்துக் கொள்கின்றார். அப்ப அந்த ததாமே புக்தி யோகம் தம் ஏனமாம் பயாந்தித்தே அப்படின்னு அந்த புத்திய வந்து தன்னை சரணடைபவருக்கு மட்டும் கொடுக்கின்றார். அப்ப இந்த நம்ம பாகவதத்துல முதல் ஸ்லோகத்திலேயே பார்ப்போம். முயந்தி யத் சூரையக. சூர அப்படின்னா தேவர்கள், ஆனானப்பட்ட தேவர்கள், பிரம்மா முதற்கொண்டு சிவபெருமான் உட்பட அனைத்து தேவர்களும் குழம்புகிறார்கள். அப்போ எல்லாருமே வந்து குழம்புறாங்க. சம்டைம்ஸ் சிவபெருமானே வந்து பகவானை புரிஞ்சுக்க முடியல. அப்போ அவர் வந்து தியானம் பண்றார், எப்பவுமே அவரை நோக்கி தியானம் பண்றார். சிவன் வந்து வைஷ்ணவானாம் யதா சம்போ அப்படின்னு வைஷ்ணவர்கள்ல மிக உயர்ந்தவர். அப்படிப்பட்ட சிவபெருமானே பகவானை முழுசா புரிஞ்சுக்க முடியல. அவர் எப்ப என்ன அவதாரம் எடுக்கின்றார், அவர் எப்படி எல்லா இடத்திலும் இருக்கின்றார். முயந்தி யத் சூரையக தேஜோவாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்திர திருஷர்கோ அமிர்ஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகோகம் சத்யம் பரம் தீமகி
அந்த சத்தியமான பகவானை யாருனாலையுமே புரிஞ்சுக்க முடியல. நிறைய பேர் குழம்புறாங்க. எப்படி இவர் மனித உருவில் வருகிறார், மீண்டும் மறைகிறார், எப்படி இந்த செயலை அவர் செய்கிறார்? சில சமயம் அவர் பொய் சொல்லுவார், சில சமயம் அவர் கோபியர்களை குழப்புவார், மறைஞ்சுக்குவார். அப்ப கோபியர்கள்ட்ட நான் திரும்பி வரேன்னு சொல்லுவார், ஆனா திரும்பி வர மாட்டார். சோ எதுலயுமே பற்றற்றவர். பார்த்தா அவர் கோபியர்கள் மேல பற்றுடையவன் நான் அப்படிம்பாரு. நான் கோபியர்களுக்கு தாசன் அப்படிம்பார். கோபி பர்த்து பத கமலையோ தாசன் பார். ஆனா அவங்க கிட்டயே இருக்க மாட்டார், அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிடுவார். அந்த விப்ரலம்ப பாவத்தை ஏற்படுத்துவார். ஆனா கோபிகள் ரொம்ப ஏங்குவாங்க, ஆனா இவர் ஏங்க மாட்டார். சோ இவருக்கு தேவை என்பது எதுவுமே கிடையாது, அவருக்கு பற்றுங்கிறது கிடையாது. பக்தர்கள் மேல் பற்றுடையவர். ஆனா அவங்க பக்தர்கள் இல்லாமலும் இருப்பாரு. அவங்க அவங்க கூடயும் இருப்பார். ஆனா அவர் அவங்க பக்தர்களை மறப்பதே கிடையாது. இப்படி எல்லா விதத்திலையும் பகவானுக்கு எந்த தேவை? ஆத்மராமா. சோ பகவான் முதல்ல தனித்துதான் இருந்தார். இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு முன்னாடி, இந்த ஜட பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி, ஆன்மீக உலகங்களை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் தனித்தே இருந்தார். அதுவும் நம்ம சதுர்ஸ்லோகியில பார்க்கலாம். எல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பு நான் ஒருவனே இருந்தேன். அப்ப விளையாட்டா அவர் படைப்பை தொடங்குறார். ஆன்மீக உலகங்களை கிரியேட் பண்றாரு, ராதா ராணியை உருவாக்குறார். ராதா ராணியிட்ட இருந்து பல லட்சுமிகள் வர்றாங்க. அப்ப தன்னை பலவாக உருவாக்கி கொள்கிறார் மகாவிஷ்ணு. அப்ப தடஸ்ர சக்தியாக நாம எல்லாம் வர்றோம். அப்ப எப்ப இந்த படைப்பை ஏற்படுத்தினார் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு வரலாறும் கிடையாது, ஹிஸ்டரி கிடையாது. ஆனா நாமெல்லாம் நத்வே வாகம் ஜாதுநாசம் நத்வே நேமே ஜனாதிபாக அப்படின்னு சொல்லி எல்லாருமே தனித்துவம் கொண்டவர்கள். நம்ம மறுபடியும் போய் பகவானோட இணைய முடியாது, ஒன்றாக முடியாது, பிரம்மஜோதியில போய் இணைய முடியாது. எல்லாருக்குமே தனித்துவம் இருக்கு. இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருப்போம், நேற்றும் இருந்தோம். சிலரெல்லாம் சொல்லுவாங்க சூன்யமாயிருவோம், நம்ம உயிர் போயிருச்சு அப்படின்னா நாமளும் போய் பகவானோட ஒன்றிடுவோம், அப்புறம் சூன்யமாயிரும், சூன்ய தத்துவத்தை சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் கற்பனை. ஒரு நாய் சூரியனை பார்த்து உழைச்சிட்டே இருக்கும் தேவையில்லாம. அது போல சில நாத்திகவாதிகள், மூடர்கள் பகவானை பற்றி நிறைய விமர்சனங்களை கொடுத்துட்டே இருப்பாங்க, தேவையில்லாத விமர்சனங்கள். அவர் ஒரு மனித பிறவி, அவர் மேஜிசியனா ஏதோ ஒரு மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு, தட்ஸ் ஆல், அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. அப்போ ஒரு சக்திமான் இருக்கிறார், ஒரு சக்திகளுக்கு பின்னாண்ட அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கிறது கிடையாது. ஏன்னா அதை ஏத்துக்கிட்டா அவங்க என்ஜாய் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ரூல்ஸ் எல்லாம் வைக்கிறாருல்ல, நீங்க இப்படித்தான் இருக்கணும், வேதங்களை பின்பற்றணும், அப்பதான் எங்க திரும்பி வர முடியும். ஏன்னா பொறாமையில தான் நாம அவர் பிரிஞ்சு வந்தோம். மறுபடியும் அந்த பொறாமை உணர்வு அவங்களை என்ன பண்ணுது, நீ என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது. சோ அவங்கள மீண்டும் மீண்டும் ஜடசக்தியால் தாக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து அழிகின்றார்கள். அப்போ அந்த மாதிரி அழிவுக்குட்பட்ட அந்த ஆத்மாவை துன்புறுத்துபவர்கள், இந்த ஜடத்தின் பாதிப்பால் ஆத்மாவை துன்புறுத்துபவர்கள் ஆத்மாவை கொள்ளுபவர்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஏன்னா நாமெல்லாம் ஆத்மாவை விடுவிக்கிறதுக்காகத்தான் இந்த மனித பிறவி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா ஆத்மாவை மறுபடியும் துன்பப்படுத்துறதுக்காக மறு உடல்ல எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கேவலமானது. ஏன்னா இவ்வளவு புத்திய தந்து அதை சரியான வகையில் உபயோகிக்காமல் ஜடத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள் மீண்டும் அந்த ஜட துன்பத்தினால் பாதிக்கப்பட்டு பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படிங்கிற சிக்கல்ல மறுபடியும் வேறு உடலுக்கு போய் துன்பப்பட்டுட்டே இருக்காங்க. அடுத்தது பதம் 38. யஸ்யாவதார கர்மாணி காயந்தீஹி அஸ்மதாதயஹ நாயம் விதந்தி தத்வேன தஸ்மை பகவதே நமஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறீங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு. பகவானை உள்ளவாறு பூரணமாக அறிவது கடினம் என்றாலும் யாருடைய அவதாரங்களையும் செயல்களையும் நாம் போற்றி புகழ்கிறோமோ அப்பரம்புருஷரை மரியாதையுடன் நாம் வணங்குவோமாக. பொருளுரை: உன்னதமான நாமம், உருவம், குணம், லீலைகள், உபகரணங்கள் மற்றும் சொரூபம் போன்றவைகளை பௌதிக புலன்களால் அறிய முடியாது என்று கூறப்பட்டு உள்ளது. ஆனால் பகவானின் தாமரை பாதங்களை பற்றி
கேட்டல், பாடுதல், நினைவிற்கொள்ளுதல் மற்றும் வழிபடுதல் ஆகிய முறைகளால் புலன்கள் தூய்மை அடையும் பொழுது அந்த பக்தி தொண்டில் தன்மையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கேற்ப பகவான் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஏதா மாம் பரபத்தியந்தே. பகவானை நாம் காண விரும்பியதும் அவர் உடனே நம் முன் வந்து காட்சி தர வேண்டும் என்று, நம் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் நாம் எதிர்பார்க்க கூடாது. பிரம்மா மற்றும் நாரதரை போன்ற சீட பரம்பரையில் வரும் முன்னோர்களால் காட்டப்பட்ட வழியை பின்பற்றி நியமிக்கப்பட்டுள்ள பக்தி கடமைகளை மேற்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். உண்மையான பக்தி தொண்டின் மூலம் புலன்களை மேலும் தூய்மை அடையும் பொழுது பக்தனின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஏற்ப பகவான் தமது சொரூபத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனால் பக்தி தொண்டில் இடம் பெறாதவர்களால் போடப்படும் கணக்குகளாலும் தத்துவவாத கற்பனைகளாலும் பகவானை அறிதல் கஷ்டமானதாகும். அத்தகைய கடினமான உழைப்பாளி ஒரு கூட்டத்தினரின் முன் வார்த்தை ஜாலங்களை பொழிகிறார். ஆனால் பரமபுருஷ பகவானை அவரது சொந்த குரு அம்சத்தில் அவனால் அறியவே முடியாது. பக்தி தொண்டால் மட்டுமே ஒருவன் தம்மை அறிய முடியும் என்று பகவத்கீதையில் பகவான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்பார்ப்பை தெரிவிக்கும் இந்த திமிர் பிடித்த பௌதீக முறையாலும் பகவானை ஒருவனால் அறிய முடியாது. ஆனால் அடக்கமுள்ள பக்தனால் அவனது இதயபூர்வமான பக்தி தொண்டால் பகவானை மகிழ்விக்க முடியும். இவ்வாறாக பக்தனுடைய பக்தியின் விகிதத்திற்கு ஏற்ப அவனுக்கு பகவான் தம்மை வெளிப்படுத்துகிறார். எனவே ஆன்மீக குருவாக உள்ள பிரம்மதேவர் தமது பணிவான வணக்கங்களை சமர்ப்பிப்பதுடன் சிரவணம், கீர்த்தனம் என்ற முறையை பின்பற்றுமாறு நமக்கு புத்தி கூறுகிறார். இம்முறையால் மட்டுமே பகவானை தனக்குள் ஒருவனால் நிச்சயமாக காண முடியும். இவ்விஷயத்தை ஸ்ரீமத் பாகவதத்தின் முதல் புத்தகத்தில் முன்பே விவாதித்திருக்கிறோம். தச் ஸ்ரத்தாதானா முனையோ ஞான வைராகிய யுக்தயா பஸ்யந்தி ஆத்மனி சாத்மானம் பக்தத்தையா ஸ்ருத கிருஹீதையா. முடிவு என்னவெனில், பரமபுருஷ பகவானை எந்த முறையாலும் ஒருவனால் முழுமையாக அறிய முடியாது. ஆனால் பக்தி தொண்டு முறையான கேட்டல், பாடுதல் போன்றவைகளால் அவரை ஓரளவிற்கு காணவும் உணரவும் முடியும். ஓம் தத்ஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப பகவானை உள்ளவாறு பூர்ணமாக அறிவது கடினம். இது யார் சொல்றன்னா பிரம்ம சொல்றாரு புருஷ சுத்தத்துல. அது நிலைநாட்டப்படுது. அப்ப யாருடைய அவதாரங்களையும் செயல்களையும் நாம் போற்றி புகழ்கிறோமோ பரமபுருஷரை மரியாதையுடன் நாம் வணங்குவோமாக அப்படின்னு அவர் பிரார்த்தனை பண்றார். பிரம்மதேவர் இப்ப நாரதருக்கு மீண்டும் மீண்டும் அதை வலியுறுத்துறார். பகவானை முழுசா அறிஞ்சுக்கணும்னு யாரும் முயற்சி பண்ணினாலும் முடியாது. சில சமயம் நாரதர் மிகவும் நெருக்கமானவர் கிருஷ்ணருக்கு. அப்ப அவர் இந்த ஜட சக்தி எப்படிப்பட்டது, இந்த மாயை எப்படிப்பட்டது அப்படின்னு கேக்குறார். டவுட் கேட்டார். உடனே கிருஷ்ணா சொல்றாரு, நீ அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த குளத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னோன்னே இவர் குளத்துல போய் தண்ணி எடுக்கிறதுக்காக கைய குவிச்சிட்டு கையில எடுக்கிறதுக்காக குனிறார். அப்போ ஒரு அழகான பெண் வர்றா. அழகான பெண். அந்த அழகான பெண்ணை பார்த்த உடனே இவர் மயங்கிடுறார். மயங்கி அந்த பெண்ணை தான் ரொம்ப விரும்புறதா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணின உடனே இவங்களுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைகள் வரிசையா பிறக்குறாங்க. ஒரு 10-12 குழந்தைகள் பிறக்குறாங்க. அவர் ஜட இன்பத்துல மூழ்கி இருக்கிறார். மூழ்கி அதை அந்த ஜட இன்பத்துல மூழ்கி மாயினால அவர் மயக்கப்பட்டு பகவானை மறந்து அவர் தன்னுடைய குழந்தைகள் அதை பேணி காக்கணும், மனைவிக்கு வேண்டியதை செய்யணும், அதுலயே ஈடுபட்டு இருக்கிறார் தொடர்ந்து. ஒரு பெரிய வெள்ளம் வருது. பிரளயம் போல ஒரு வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்துல அவருடைய குடிசையெல்லாம் அடிச்சு, அவருடைய ஆடு மாடுகள் எல்லாம் போயிடுச்சு. மனைவி, மக்கள், குழந்தைகள் எல்லாம் அடிச்சுட்டு போறாங்க. அந்த பார்த்த உடனே இவருக்கு துன்பமோ துன்பம், அப்படியே இதயமே வெடிச்சு விழுந்துட்டு போல இருக்கு. ஏன்னா குழந்தைகள் எல்லாம் அடிச்சுட்டு போறாங்க. யாரையும் காப்பாத்த முடியல. தன்னையும் காப்பாத்துறதுக்கு அவர் கஷ்டப்படுறாரு. இப்படி அவர் போராடிட்டு இருக்கிறாரு. அப்பதான் பகவானோட ஞாபகம் வருது. ஓ கிருஷ்ணா, நான் ஏன் இந்த நிலைமைக்கு ஆளான, என் குழந்தைகள் ஏன் இப்படி அடித்து செல்லப்படுகிறார்கள் அப்படின்னு கிருஷ்ணர் நினைக்கிறார். அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, நான் அந்த மாயை பத்தி கேட்க ஆரம்பிச்ச உடனே பகவான் என்னை தண்ணி எடுக்க போக சொன்னாரே, ஐயோ நான் என்னையே மறந்துட்டேனே அப்படின்னு அவர் நினைக்கிறப்போ அப்ப கிருஷ்ணர் வர்றாரு அவர் முன்னாடி. நீ ஜடமாயை எப்படிப்பட்டதுன்னு கேட்டையே, இப்ப புரியுதா அப்படின்னு. கிருஷ்ணா, எனக்கு நல்லா புரிஞ்சுது. இதுல நான் மறுபடியும் வீழவே கூடாது.
குடும்பம், நான், எனது அப்படிங்கிற பற்று எப்படிப்பட்டதுன்னு நான் புரிஞ்சுகிட்டேன். உன்னை மறந்த ஒரு நொடியில நான் இவ்வளவையும் அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு அந்த ஜடமாயி அவர் புரிஞ்சுக்கிறார். அப்போ இங்க வந்து சீடப் பரம்பரையில பிரம்மா மற்றும் நாரதை போல சீடப் பரம்பரையில் வரும் முன்னோர்களால் காட்டப்பட்ட வழியை பின்பற்றி பக்தி கடமைகளை மேற்கொள்ள தயாரா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. நாம வந்து தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக பக்தி செய்யக்கூடாது. சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வரி சீடப் பரம்பரையில் உள்ள முன்னோர்களை பின்பற்றி, அதனாலதான் நாம ரூபானுகாஸ் அப்படின்னு சொல்லப்படுறோம். அதாவது அடிச்சுவற்றை பின்பற்ற வேண்டும். அப்ப இந்த அடிச்சுவற்றை பின்பற்ற வேண்டுங்கிறது ஒரு நியதி. நாம கற்பனைக்கு தகுந்த மாதிரி நமக்கு தோணின மாதிரி பக்தி பண்ணக்கூடாது. அதனாலதான் சுயம்பு நாரத சம்பு குமார கபிலோ மனோகு பிரகலாதோ ஜனகோ பீஷ்மோ பலிர் வையாகிர் வயம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு யாரை பின்பற்ற வேண்டும் என சாஸ்திரத்துல அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, இப்போ பக்தி நாமளா இது பண்ணக்கூடாதுன்னா அது என்ன அர்த்தம் புரியல. மாதாஜி, இப்ப நீங்க இந்த குரு பரம்பரை ஆனா இந்த பிரம்ம மத்துவ கௌடிய சம்பிரதாயத்தின் வழிவருகின்ற இந்த இஸ்கானுக்கு முன்னாடி முன்னாடி நீங்க எப்படி பக்தி பண்ணீங்க? நாமளா சாமியை கும்பிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சது? நீங்க என்ன உணர்ந்தீங்க? அதுல உங்க ரியலைசேஷன் என்ன? நாமளா காலையில கும்பிடுவோம், அவ்வளவுதாங்க. அதுல உங்களுக்கு பகவான் கிட்ட அன்பு வளர்ந்துதா? இப்படி தெரியலையே. அப்ப பகவான்கிட்ட அன்பு இல்ல. நாம வெறும் பிசினஸ் தான் பண்ணணும். நீ இதை கொடுத்தா நான் அதை கொடுப்பேன், எனக்கு இது வேணும் அது வேணும், ஒன்லி ஒன் வே மாதிரி இல்லைங்களா? நாம எல்லாமே வாங்கிக்குவோம், பகவான்கிட்ட பிரார்த்தனை வைப்போம், அதுதான் நம்மளோட பிரார்த்தனை. ஆனா இங்க பிரார்த்தனைங்கிறக்கே ஒரு தெரிஞ்சது நம்மளுக்கு. ஆமா, பிரார்த்தனை எப்படி பண்ணணுங்கிறது அவரை எப்படி இருந்தாலும் கொடுப்பாரு, நம்மள காப்பாத்துவாரு அப்படின்றது இப்ப தெரிஞ்சிருக்கு. ஆமா, எது நடக்கணுமோ அது கரெக்டா நடக்கும், நம்மளுடைய கர்மா படி. அப்போ பகவான் எதுக்காக நாம கும்பிடுறோம்? அப்போ அவரை பற்றி புரிவதற்காக. ஏன்னா அவரை புரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா அவர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர், அவர்தான் எல்லாவற்றிற்கும் கர்த்தா, அவர்தான் டாப் மோஸ்ட், அவர்கிட்ட திரும்பி போகணும். அதனாலதான் அவர் சொல்றாரு பகவத்கீதையில கூட, தேசாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஞ்ஞானம் ஜம்தமக நாசையாம் ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. நம்ம கிட்ட அவர் கருணை காற்றுக்காக இதயத்துக்குள்ள பரமாத்மாவா இருக்காரு. அப்ப அறியாமைங்கிற இருளை அவர்தான் நீக்குவார், நாமனால நீக்க முடியாது. அப்போ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் we have to depend upon him. நாமலாம் எதையுமே செய்ய முடியாது. அப்ப என் கைய தூக்கணும், காலை நடக்கிறதுக்கு தூக்கணும் அப்படின்னாலும், நம்ம அறிவு செயல்படணும்னாலும், என் கண் பார்க்க வேண்டுமெனாலும் 33 தேவர்கள் தேவதைகளின் கருணை நமக்கு இருக்குது. அதுக்கு யார் சாங்ஷன் பண்றாங்கன்னா அதுக்கு பகவான் கிருஷ்ணர் தான் டாப் மோஸ்டா இருந்து எல்லாம் சாங்ஷன் பண்றாரு. அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கோம். அவர்கிட்ட அன்பை வளர்த்துக்கணும், அவருக்கு நாம திருப்பி ஏதாவது செய்யணும். அப்போ நாம அவருக்காக செயல்படணும். மாதாஜி, திருப்பி செய்யணும்னா நம்ம பக்தி காட்டணும்ன்றது திருப்பி செய்யணுமா இல்ல வேற ஏதாவது? உங்க தாய் தந்தைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு வேண்டிய அன்பு கொடுப்போம். அன்பு அதேதான் எதிர்பார்க்கிறார். திருப்பி செய்யணும் அப்படின்னா நான் என் பணத்தை கொடுக்கறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால், பணத்தாலையும் நம்ம உங்க பேரண்ட்ஸுக்கு திருப்தி பண்ணலாம் இல்லைங்களா? நீங்க மருத்துவ உதவிக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் தரலாம், அவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ அது பொருட்டு கிடையாது. அது பொருட்டு கிடையாது. அன்பை எந்த வழியில வேணா பண்ணலாம். யாருக்கு அன்பு கொடுக்கலான்றீங்க? பகவானுக்கு. ஓகே. அப்ப பகவானுக்கு அன்பு செய்யறதுதான் உண்மையான பக்தி. அப்ப அதத்தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. இல்லைங்க மாதாஜி, எனக்கு கொஞ்சம் இன்னும் புரியல. அன்புனா அவரோட ஸ்லோகம், அவரோட தியானம், அப்புறம் இந்த பிரசாதம் வைக்கிறது, பூ கட்டி போடுறது, இதுதான அன்பு? இல்ல படிக்கிறது, இல்ல வேற ஏதாவது உண்டா?
அதுதான் நம்ம ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு 9 விதமான பக்தி தொண்டுகள் நம்ம பாக்குறோம். இப்ப நீங்க கேக்குறீங்க இல்லையா, பகவானை பத்தி கேட்கறதுனால அவர் சந்தோஷம் அடைகிறார். இதுவும் அன்புதான், இதுவும் பக்தி தொண்டுதான், இது முதன்மையானது. இப்போ கலியுகத்துல வந்து ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 9 விதமான பக்தி தொண்டுல ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், இதுல வந்து ஸ்ரவணம் அப்படிங்கறது கேட்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. என்ன மாதாஜி? கேட்கறது முக்கியமானதா? ஆமா, ஏன்னா அதுதானே முதல்ல 9 பக்தி தொண்டுல 9 வழிமுறைகள்ல முதலா சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்ரவணம். நீங்க இப்ப கேக்குறீங்க பகவான் பத்தி படிக்கிறதுன்னு இல்ல மாதாஜி, இல்ல கேட்கறதா? கேட்கறது மாதாஜி ஸ்ரவணம். ஓகே ஓகே மாதாஜி. நீங்க பகவானை பத்தி கேக்குறப்பவே பகவானுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஸ்ரவணம் பண்றது ரொம்ப ரொம்ப அவருக்கு வந்து, என் குழந்தைங்க பாரு என்னை பத்தி பேசிட்டு என்னை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பரமாத்மாவான உங்க இதயத்துக்குள்ள இருக்கிற பரமாத்மாக்கு தெரியும். என்னை பத்தி என் குழந்தை கேட்டுட்டு இருக்கா. இப்போ உங்க அம்மா அப்பா பத்தி நீங்க புகழ்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க. உங்க அம்மா அப்பா வந்து நீங்க நேர்ல நிக்கல, ஆனா பக்கத்து ரூம்ல இருந்து அவங்க காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க. உங்க தாய் தந்தையரை பத்தி நீங்க ரொம்ப புகழ்ச்சியா பேசிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன ஆகும் அவங்க மனம்? அது போல இப்ப நீங்க பாகவதம் கேக்குறவங்க எல்லாருக்கும் உள்ள பரமாத்மா இருக்காரு இல்லையா? கண்டிப்பா. அப்ப அந்த பரமாத்மா குழந்தைகள் என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு எவ்வளவு சந்தோஷப்படுவாரு. இது ஒரு அன்பு தொண்டு. அப்போ நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரவணம், கீர்த்தனம் பண்ணலாம், பகவானை வந்து புகழ்ந்து பாடலாம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், அவரை நினைச்சு பார்க்கலாம் மத்த நேரங்கள்ல. இப்ப நீங்க கேட்க முடியல, படிக்க முடியல, நீங்க சமையல் பண்றீங்க, நினைச்சிட்டே நாம என்ன கேட்டோம், மாடு ஆசைப்படுற மாதிரி நாம கேட்டுட்டே இருக்கலாம். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அவருடைய பாத சேவனம், எப்பவும் அவரை விழுந்து வணங்குறது பாத சேவனம். அர்ச்சனம், அவரை வந்து போற்றி புகழ்வது, அவர அர்ச்சனம். வந்தனம், நமஸ்காரம் பண்றதா? ஆமா மாதாஜி, ஆமாங்க. தாசியம் அப்படின்னா ஹனுமன் எப்படி தாசனா இருந்தாரு ரொம்ப பிரானுக்கு, அது போல தாசியம். சக்கியம் அப்படின்னா எப்படி சக்கிய பாவத்துல அர்ஜுனன் இருந்தாரு, அது போல நண்பனா இருக்கிறது தாசியம். சக்கியம், ஆத்ம நிவேதனம், பலி மகாராஜ் எப்படி ஆத்ம நிவேதனம் பண்ணார், தன்னையே கொடுத்து தன் ஆத்மாவையும் கொடுத்தார். கடைசியா ஆத்மாவும் அவருக்குரியது அப்படின்னு அவர் அடிபணிஞ்சார். அது போல கடைசியா ஆத்ம நிவேதனம் பண்ணலாம். எல்லாம் உன்னுடையது, நான் என்னோட உடல் ஆத்மா எல்லாம் உன்னுடையது அப்படின்னு சரணடைகிறது. இப்படி பலவிதமான பக்தி தொண்டு இருக்கு. அதுல முக்கியமானது கேட்கிறது, பகவானுடைய நாமம், ரூபம், புகழ், லீலைகளை பற்றி தொடர்ந்து கேட்பது. இது ரொம்ப முக்கியமானது, ஏன்னா ரொம்ப ஈஸியானது. உங்க காதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான புலன். நீங்க தூக்கத்துல கண்ணெல்லாம் மூடி இருக்கும், நாம ஆழ்ந்து தூங்குறப்போ ஒரு சத்தம் வருது அப்படின்னா நம்ம புலன்கள்ல எது முதல்ல அலர்ட் ஆகுது? காதுதான். ஒரு திருடன் வர்றான் அப்படின்னு நாம எதை வச்சு உணர்றோம்? முதல்ல காதை வச்சு உணர்றோம், ஏதோ சத்தம் கேக்குது இல்லைங்களா? அப்ப காது ரொம்ப ஒரு முக்கியமான புலன். அப்ப கேட்கும் போது அந்த காதுகளானது பகவானை பற்றி நிறைய விஷயங்களை ஈர்க்கின்றது. நம்ம கண்ணால காண முடியாது, ஏன்னா பௌதிக கண்களால நாம பகவானை காணுவதற்கு தகுதி இல்லை. பகவான் கோடி சூரிய பிரகாசம் உள்ளவர், கண்கள் எல்லாம் அவிஞ்சிரும். அப்ப காதுகள் வந்து பகவானை பற்றி கேட்பதற்கு எப்பவும் காது திறந்தே இருக்கு. காது என்னைக்குமே மூடுறது இல்ல. கண்கள் மூடுறதுக்கு கண்ணிமை இருக்கின்றது, ஆனா காதுகள் எல்லாம் மூட முடியாது. நாம எதுவும் எப்பவுமே அது கேட்டுட்டே இருக்கும். அப்ப அந்த காதுகளை நீங்க வந்து யாருக்காக கொடுக்குறீங்க? பௌதிகமான விஷயங்களை கேட்கறதுக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில சூன்யம், வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தப்பாதான் நடக்கும். ஆனா அந்த காதுகளை பகவானை பற்றி கேட்பதற்கு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை மங்களகரமாக இருக்கும். ஏன்னா பகவானுடைய நாமம், ரூபம், புகழ், லீலைகள் தான் மங்களகரமானவை, ஆஸ்பீசியஸ். மத்த விஷயங்கள் எல்லாம் அமங்கலமானவை. நீங்க எது கேட்டீங்கன்னாலும் அது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா நிறைய பௌதிக விஷயங்கள் நம்மளுக்கு ஆசையை உண்டாக்கக்கூடியது. இப்ப விளம்பரங்களை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க, உங்களுக்கு வந்து அதை வாங்கணும், அதை அனுபவிக்கணுங்கிற ஆசை வரும்.
கண்டிப்பா. ஆனா பகவானுக்கு பத்தி கேட்க கேட்க நாம தூய்மை அடைகிறோம். நாம தூய்மை அடைகிறோம்னா டெய்லி சோப்பு போட்டு குளிக்கிற மாதிரி கிடையாது. அந்த தூய்மை இல்ல. அது உடல் தூய்மை. ஆனா மன தூய்மை, நம்ம உணர்வு தூய்மை அப்படிங்கிறது தொடர்ந்து கேட்பதால் வருகின்றது. ஏன்னா பல கோடி ஜென்மமா நாம பல கர்மாக்களை செஞ்சு பாவ வினைகளை ஏந்தி வந்திருக்கிறதுனால நாம் தூய்மையற்றவர்களாக இருக்கிறோம். நம்ம உணர்வு தூய்மையற்றதாக இருக்கின்றது. அந்த உணர்வை தூய்மைப்படுத்த தொடர்ந்து நாம் பகவானை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருப்பதனால அவர் தூய்மையானவற்றில் தூய்மையானவர். எனவே நாமும் தூய்மை அடைகின்றோம். ம். இப்ப புரியுதுங்களா? பகவானுக்கு எப்படி புரியுது சேவை மாதாஜி. செய்யலாம்னா கேட்பதிலேயே நீங்க புரியுது. சேவை செய்வீங்க. இல்ல, கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சந்தேகம் இருந்தது மாதாஜி. அதனால ஓகே கிளியர் மாதாஜி. பண்ணிட்டேன். ஓகே, அந்த மாதிரிதான். ஏன்னா ஓகே. பகவான் வந்து அப்படியே அவரை பற்றி தொடர்ந்து கேட்க கேட்க நீங்க அதுல ஒரு பற்று வருது. உங்களுக்கு கண்டிப்பா. ஸ்ரத்தா ம். அப்படின்னா நம்பிக்கை வருது. முதல்ல ம். நாம ம். பகவானை பத்தி பெருசாலாம் நம்பிக்கை கிடையாது. ஏதோ அவர் தருவாரு, அவர்கிட்ட போய் கேட்கணும், அவர் ம். அதுக்காக நாம போகணும் கோயிலுக்கு அப்படின்னு போயிருப்போம். ஆனா இப்ப வேற ம். அந்த ஸ்ரத்தா வந்து அந்த ஸ்ரத்தா வந்து அஹ் முதல்ல சாது சங்கத்தை எடுக்க தூண்டுது. ஸ்ரத்தா, சாது சங்கா, பஜன கிரியா, ம். அந்த ஸ்ரத்தை ஒரு நம்பிக்கை, சிறு சிறு துளி அந்த செடி முளைக்கும் போது, நம்பிக்கை எனும் செடி முளைக்கும் போது நாம பக்தர்களோட சங்கத்தை நாடி போறோம். ஆஹா, அவங்களோட ம். சங்கம் கிடைக்காதா, அவங்களோட குரூப்ல ம். நாம போய் கேட்க கூடாதா, அப்படி தொடர்ந்து நீங்க பகவானை பத்தி கேட்டுட்டே இருப்பீங்க. கேட்க கேட்க ஆமாங்க. அதுல ஒரு சுவை உங்களுக்கு வருது. ஏன்னா கண்டிப்பா. 10 மணி ஆனா அலர்ட் ஆயிடுவோம். ஓ, கிளாஸுக்கு போகணும், கிளாஸுக்கு போகணும். எந்த ஆமாங்க விஷயம் மாதாஜி. இருந்தாலும் உம் ஒரு என்ன அதிகமா வேலை இருந்தாலும் டைம் ஆனா, ஐயோ டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. ஆஹ் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மனசே வந்து பகவானுக்கு அடிமையாகிறத நாம உணர முடியுது இல்லைங்களா? அப்போ ஸ்ரத்தாக்கு அப்புறம் சாது சங்கம் எடுக்கிறோம். சாது சங்கத்தின் மூலமாக பஜன கிரியா, பஜன கிரியானா தொடர்ந்து பக்தி தொண்டு பண்ண ஆரம்பிக்கிறோம். கேட்கறது, நாம செய்யறது, பகவானை பற்றி புகழ் பாடுவது, மந்திரங்கள் சொல்றது, 16 மாலைகள் சொல்றது, படிப்படியாக அவருக்கு பிரசாதம் சமர்ப்பணம் பண்றது, அந்த பிரசாதத்தை உண்பது, இது எல்லாமே சேவைதான். ம். ஏன்னா ம். பகவானுக்கு வந்து இந்த சேவை அந்த சேவைன்னு எல்லாம் கிடையாது. கோயிலுக்கு ம். போறது, கோயிலை சுத்தம் பண்றது, அங்க வந்து ம். நம்மளுக்கு பெரிய கௌரவம் எல்லாம் கிடையாது. பணக்காரரு ஏழைங்கிற வித்தியாசம் எல்லாம் கிடையாது. பகவானுக்கு யாரெல்லாம் சேவை செய்யறாங்களோ அவங்கதான் மிக உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க. சோ ம். ம். சீமார் எடுத்து கூட்டலாம், பாத்திரம் கழுவி கொடுக்கலாம், காய் வெட்டி கொடுக்கலாம், இல்ல எந்த சர்வீஸ் ஆனாலும், பகவானுக்கு துணி தைச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் ஆனாலும் பகவானுக்கு பண்ணும்போது அது மிக உயர்ந்த சேவை. ம். அப்படி நாம பஜன கிரியா பண்றோம். அப்புறம் அனர்த்த நிவர்த்தி. அனர்த்த நிவர்த்தினா நம்மளோட அனர்த்தங்கள் படிப்படியா நிவர்த்தி ஆகுது. என்னங்க இப்ப மாதாஜி? என்னங்க மாதாஜி? அனர்த்த நிவர்த்தி. அ- அப்படின்னா என்னங்க மாதாஜி? அனர்த்தங்கள்னா நம்மளுடைய பாவங்கள். பாவங்கள். ஓகே. ஓகே. நம்ம பாவத்தினால கலங்கப்பட்டிருக்கிறோம். அதனால உணர்வு கலங்கப்பட்டிருக்கிறது. அந்த களங்கங்கள் எல்லாம் படிப்படியா குறையுது. கிராஜுவலா, ம். ஒரே அடியா குறையாது. கிராஜுவலா எப்படி நாம வந்து பல மலைகள் போல பாவங்கள் நம்மளுக்கு இருக்கு. பிறவிதோறும் நாம செஞ்ச பாவங்கள் மலை மலையா இருக்கு. அதுல ஒரு ஒரு அரிசியில ஒரு பிடி எடுக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அந்த ம். இந்த பிறவியில அந்த ம். பாவத்தை அழிக்கிறதுக்கு. ம். அப்ப அந்த பாவத்தை நம்ம வந்து எப்படி ஒரு தீக்குச்சினால பஞ்சு மூட்டை போல இருக்கிற அந்த மலைமலையான பாவங்கள் ஒரு தீக்குச்சி போதும் எரிக்கிறதுக்கு. ம். ம். அது போல பகவானுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லும் போது அந்த நாமங்கள் எல்லாம் நமது பாவங்களை அழிக்கின்றது. அப்போ இது வந்து ரொம்ப ஒரு சூட்சுமமானது. இது வந்து ஜட ரீதியா நமக்கு ஜட ரீதியான கண் கொண்டு பார்க்க கூடாது. அப்ப நம்ம நிறைய நாமங்களை சொன்னா நம்ம பாவம் போகும், அதுக்காக பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நாமத்தின் மூலமாக அன்பை வளர்த்துக்கணுமே தவிர பாவத்தை போக்குறதுக்காக சொல்லக்கூடாது. இது வந்து செகண்டரி. பிரைமரி என்னன்னா பகவானுடைய நாமத்தை சொல்லும் போது பகவான்கிட்ட அன்பை வளர்த்துக்கணுங்கிறது தான் உங்களுக்கு முக்கியமான குறிக்கோளா இருக்கணுமே தவிர நான் பாவத்தை போக்குறதுக்காக பகவானோட நாமம் சொல்றேன் அப்படிங்கிறது குற்றம், அபராதத்துல வந்துரும். ம். So, ம். ஒவ்வொரு விஷயத்தையும் மைன்யூட்டா பார்க்கணும். ம். அப்ப பகவான்கிட்ட அன்பு வளர்க்கறது தான் முதல் இது. ஒரு நிமிஷம் மாதாஜி. ஓகே. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சத் சங்கம் கிடைக்கும் போது, என்னைக்கு ஒரு பக்தருடைய சத் சங்கம் நம்மளுக்கு முதல்ல வாழ்க்கையில கிடைக்கிறதோ அன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் உண்டாகின்றது. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து புடம் அந்த தடம் மாறி போகுது.
நம்ம எவ்வளவோ காரியங்களை வந்து பௌதிக காரியங்களை ரொம்ப மும்முரமா பண்ணிட்டு இருந்திருப்போம். அது எல்லாம் இப்ப போய் இப்ப பகவானுக்காக நம்ம மாத்தி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கும் போது மிகச்சிறந்த ஒரு பாதையில நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த பாதையில ரொம்ப கம்மியா தான் வருவாங்க. ஏன்னா மாயையில இருக்கிறவங்க தான் நிறைய பேர் உலகத்துல நாம பார்க்கலாம். ஆனா இதுல வந்து பல கஷ்டங்கள் இருக்கலாம். நேரடியான பாதையில குறுக்கு பாதையில போறவங்களுக்கு எந்த பாதையில போறோம், எங்க அடையிறோம், அந்த குறிக்கோளே இருக்காது. அந்த 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 குறிக்கோள் இருக்காது. ஆனா நம்மளுக்கெல்லாம் என்னன்னா பாதை ரொம்ப கடினமாக இருந்தாலும் பகவான் நம்மோட இருக்கிறார், துணை நிற்கின்றார், என்னால் எளிதில் அந்த குறிக்கோளை அடைய முடியும், பகவானுடைய ராஜ்யத்தை அடைய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாம சேர்ந்து ஒரு குழுவாக பயணம் பண்றோம். தனியா இல்ல. பஜனானந்தி கோஷ்டி ஆனந்தி. நாம தனியாக அதுல பயணம் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப மேல இருக்கிறவங்க தான் தனியா பயணம் பண்ண முடியும். அப்ப நாமெல்லாம் கோஷ்டி ஆனந்தி. நாமெல்லாம் சேர்ந்து பகவானை பற்றி ஒண்ணுக்கு பேசி, நாம ஒருத்தர் கீழே போனா கூட இன்னொருத்தர் தூக்கி விடுவாங்க, கைய பிடிச்சு வாங்க எல்லாம் சேர்ந்து போலாம் வாங்க அப்படின்னு. அந்த நிலைமையில இப்ப நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப புரியுதுங்களா? புரியுது மாதாஜி. அப்போ இதுலயே பஜன கிரியா, அனர்த்த நிவர்த்தி, நிஷ்டா, ஆசக்தி, ருச்சி, பாவா, பிரேமா அப்படின்னு பல நிலைகள் இருக்கு. ஆனா இப்போதைக்கு நாம இதை மட்டும் வரலாம். ஏன்னா நாம இந்த நிலையில எவ்வளவு பெரிய நிலைக்கு வந்தா கூட பஜனை அனர்த்த நிவர்த்தி ஸ்டேஜ்ல தான் நான் இன்னும் இருக்கேன்னு பெரிய பெரிய பக்தர்களே சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆசக்திங்கிறது உறுதி. எப்படி ஒரு வேரானது நாம புடுங்கி நிலத்துல வைக்கிறோம், அந்த வேர் வந்து அதுல பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது போல நாம எல்லாம் பக்திக்குள்ள வந்துட்டோம். ஆனா இந்த பக்திக்குள்ள முழுமையா கொஞ்சம் பிடிப்பு வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் நமக்கு இந்த கேட்கறதுல, பகவானை பற்றி நாமங்கள் சொல்றதுல, கீர்த்தனத்துல ஈடுபட்டுட்டே இருக்கணும். இடையில வந்து விலக கூடாது. இப்ப 4 படி ஏறிட்டேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா கீழே வந்துருவோம். மறுபடியும் 8 படி கீழே வந்துருவோம். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா போட்டுட்டு இருக்கணும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இதுல முன்னேறிட்டே இருக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்றது கிடையாது ப்ரொசீஜர். 24 மணி நேரமும் பகவானை பற்றி சிந்தனையில ஈடுபடணுங்கிறது தான் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் கூட ஆரம்பத்துல கேட்டேன், எப்படி 24 மணி நேரம்? தூங்குறப்ப நாம எதுவுமே நினைக்க மாட்டோமே. நீங்க தூங்குறப்போ பகவானை பத்தி நினைச்சிட்டு தூங்கி பாருங்க. எப்பவுமே பகலெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க, தூங்கும் போது பகவான் என்னுடன் இருக்கிறார் அப்படிங்கிற ஞாபகத்துல நாம தூங்கும் போதும் பகவானுடைய அந்த லீலைகளை எல்லாம் ஸ்மரண் பண்ணிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா அதே ஞாபகத்துலதான் இருப்போம். அப்ப தூங்கும் போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு அந்த கனவா வரும். அப்போ பகவானை பத்தி நினைச்சிட்டு அவரை பற்றி கேட்டதையெல்லாம் ஸ்மரண் பண்ணிட்டு தூங்குனீங்க அப்படின்னா பகவானோட நினைப்பிலே இருப்பீங்க. காலையில எந்திரிக்கும் போதும் பகவானோட நாமத்தை சொல்லிட்டு எந்திரிப்பீங்க. இப்படி எப்பொழுதும் பகவானை பற்றிய சிந்தனையில் கேட்டல், பாடுதல், ஓதுதல், நினைவு கூறுதல், இதுல எல்லாம் நாம ஈடுபட்டிருப்போம். ஓகேங்க, அடுத்தது போலாங்களா? தேங்க்யூ மதேஷ். பதம் 39. ச ஏஷ ஆத்ய புருஷ கல்பே கல்பே ஸ்ருஜதி அஜஹ ஆத்மானித்மனி ஆத்மாத்மனானாம் சம்யச்சதி பாதிச்ச. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சீலர் பிரபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. அந்த முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் முதல் அவதாரமான மகாவிஷ்ணுவாகிய விரிவடைந்து இப்பிரபஞ்சத்தின் சிருஷ்டிக்கிறார். ஆனால் அவர் பிறப்பற்றவராக இருந்தாலும் அவருக்குள் சிருஷ்டியும் நிகழ்கின்றன. மேலும் ஜடப்பொருள்களை பற்றி தோற்றங்களை அவர் அனைத்தும் அவரே ஆவார். அவற்றை அவர் சில காலம் பராமரித்து பின் மீண்டும் அவற்றை தமக்குள் கிரகித்துக் கொள்கிறார். பொருளுரை: பகவான் படைப்பில் இருந்து வேறுபட்டவராரும் அதே சமயம் வேறுபடாதவரும் ஆவார். இது பகவத்கீதையில் 9.4 பின்வருமாறு விளக்கப்பட்டுள்ளது. வயாததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினாம் மத் சஸ்தானி சர்வபூதானி நாச்சாகம் தேஷ்வ அவஸ்திகः. பரமசக்தியும் அருவமுமான கருத்தும் கூட
பகவானின் ஒரு ரூபமாகும். இந்த அவ்யக்த மூர்த்தி என்று அழைக்கப்படுகின்றது. மூர்த்தி என்றால் உருவம் என்று பொருள்படும். ஆனால் அவரது அருவ அம்சம் வரம்புக்குட்பட்ட நாம் புலன்களுக்கு புரித புரிது புரியாததாக இருந்தாலும் அவர் அவ்யக்த மூர்த்தி உருவில் இருக்கின்றான். விரிவாக்க முடியாத பகவான் அந்த ரூபத்தை படைப்பை முழுவதுமாக இளைப்பாறுகிறார். அவரது சிருஷ்டியின் பகவான் தான். ஆனால் அதே சமயம் அவர் ஆதி புருஷராகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் படைப்பில் இருந்து பிரிந்தும் இருக்கின்றார். அருவவாதிகள் பகவானின் ஆதி உருவத்தின் நம்பிக்கை கொள்ளாமல் அவரது அருவமான அம்சத்தை முக்கியத்துவம் அளிக்கின்றனர். ஆனால் வைஷ்ணவர்கள் பகவானின் ஆதி ரூபத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். அருவமான ரூபம் அவருக்குள் பல அம்சங்களில் ஒரு அம்சம் மட்டுமே ஆகும். பகவான் அருவமானதும் உருவம் உள்ளதுமாக கருத்துக்களை ஏக காலத்தில் இருப்பவை ஆகும். அவ்வுண்மை பகவத்கீதையில் ஸ்ரீமத் பாகவதத்திலும் மட்டுமல்லாமல் பிற வேத நூல்களிலும் கூட தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இக்கருத்தை மனிதர்கள் புத்திக்கு எட்டாததாக இருப்பதால் சாஸ்திர அதிகாரத்தின்படி இதை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் பகவானிடமுள்ள பக்தி தொண்டின் முன்னேற்றுவதால் மட்டுமே அதை உணர முடியும். மனக்கற்பனையாலேயோ அனுமானத்தினாலேயோ அல்ல. அதனால் ஆதி பரம்பொருளாகிய ஸ்ரீ கிருஷ்ணன் அறியாமல் இருளிலேயே அவர்கள் எப்பொழுதும் ஆழ்ந்து கிடக்கின்றனர். வேத நூல்கள் அனைத்தும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் கிருஷ்ணரை பற்றி தெளிவாக எண்ணம் அவர்களுக்கு இல்லை. பகவான் தனது ஆதி ரூபத்திலிருந்து புருஷ ரூபத்திலிருந்தும் அனைத்தையும் விரிவடையும் பொழுது அந்த ஆதி ரூபத்தில் இருப்பதை அறிவு பற்றாக்குறையினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. பல பகுதிகளாக பிரிக்கப்பட்ட ஒரு பொருளால் அதே சுயரூபத்தை இனி மாற்றம் பெற முடியாது என்னும் இக்குறைபாடு பௌதிக கண்ணோட்டத்தில் விளைந்துள்ளவை ஆகும். ஆதி பரம பொருளாகிய ஆத்யா கோவிந்தா மகாவிஷ்ணு அவதாரமாக தம்மை விரிவுபடுத்திக் கொண்டு அவராலேயே படைக்கப்பட்ட காரணம் ஜலத்தில் பள்ளி கொள்கின்றார். பிரம்ம சமீதத்தில் 5.40 பின்வருமாறு இதை உறுதி செய்யப்படுகின்றன. யா காரணானவ ஜலே பஜதி ஸ்மயோஹ நித்ராமனந்த ஜகத்தண்ட சரோமகூப ஆதாரம் சக்திம் அவலம்பிய பராம் ஸ்வமூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஹரே கிருஷ்ணா. பிரம்மதேவர் தமது பிரம்ம சமீதியில் கூறுகிறார், பகவான் மகாவிஷ்ணு எனப்படுவர் விரிவங்க ரூபத்தில் காரண ஜலத்தில் பள்ளி கொண்டுள்ளார். உன்னதமான அவரின் உடலில் மயிர் துவாரங்களிலிருந்து எல்லா பிரபஞ்சங்களும் உற்பத்தி ஆகின்றன. மேலும் முடிவற்ற யோக நித்திரையில் அவர் ஏற்றுக்கொள்கின்றார். இத்தகைய ஆதி புருஷராகிய பகவான் கோவிந்தரை நான் வணங்குகின்றேன். எனவே இந்த மகாவிஷ்ணு படைப்பில் உள்ள முதல் அவதாரம் ஆவார். அவருடைய எல்லா பிரபஞ்சங்களிலும் படைக்கப்பட்டு அனைத்தும் ஜட தோற்றங்களில் ஒவ்வொன்றிலும் உற்பத்தி செய்யப்படுகின்றன. காரண ஜலம் ஆன்மீக வானில் உள்ள ஒரு மேகமான பகவான் படைக்கப்பட்டுள்ளது. மகத்தத்துவம் என்று இது அழைக்கப்படுகின்றது. மேலும் இது அவருடைய பல்வேறு தோற்றங்களில் ஒரு பாகமாக மட்டுமே ஆகும். ஆன்மீக வானம் அவரது உடலில் இருந்து தோன்றும் கதிர்களின் ஒரு விரிவாகும். மேலும் அவரது மகத்தத்துவம் மேகமாகவும் இருக்கின்றது. அவர் நித்திரையில் ஆழ்ந்து அவருடைய சுவாசத்தின் மூலமாக பிரபஞ்சங்களை உண்டாக்குகின்றார். மீண்டும் கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் ரூபத்தில் ஒவ்வொரு பிரபஞ்சத்திலும் புகுந்து பிரபஞ்சத்தை பராமரிப்பதற்காக பிரம்மா மற்றும் சிவன் ஆகியோரை போன்று இன்னும் பல தேவர்களை அவர் படைத்திருக்கின்றார். பிறகு இவை அனைத்தையும் தமக்குள்ளேயே கிரகித்துக் கொள்கிறார். இது பகவத்கீதையில் 9.7 உறுதி செய்யப்பட்டுள்ளது. சர்வ பூதானி கௌந்தேயோ பிரகிருதம் யாந்தி மாமிகரம் கல்பஷாயேன புனஸ்தானி கல்போத்தம் விஷரூஜாமி அகம். குந்தியின் மகனே, பிரம்மாவின் ஆயுட்காலம் முடிவடையும் பொழுது படைக்கப்பட்டுள்ள எல்லா தோற்றங்களும் என்னுடன் பிரகிருதி அல்லது சக்திக்குள் நுழைகின்றன. நான் விரும்பும் பொழுது என்னுடன் சொந்த சக்தியால் அதை சிருஷ்டித்து மீண்டும் நிகழ்த்துகின்றேன். முடிவு என்னவென்றால் இவை அனைத்தையும் கற்பனை கெட்டாத பகவானின் சுய
சக்திகளின் சித்தரிப்புகளே ஆகும். இதை பற்றி முழு தகவலை ஒருவரை பெற முடியாது. இக்கருத்தை நாம் ஏற்கனவே விவரித்து விட்டோம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகவானுடைய முதல் விரிவங்கம் பலராமரா வர்றாரு. அந்த பலராமர்கிட்ட இருந்து 4 சதுர்யுகங்களாக அவர் பிரிகிறாரு. அவர்தான் அனிருத்தர், வாசுதேவர், சங்கர்ஷ்ணர், பிரத்யும்னர். அந்த சங்கர்ஷ்ணர்கிட்ட இருந்து நாராயணர் வர்றாரு. அந்த நாராயணர்கிட்ட இருந்து மறுபடியும் சதுர்வியூகங்களாக வாசுதேவர், மகாசங்கர்ஷ்ணர், அனிருத்தர், பிரத்யும்னர் வராரு. அந்த இரண்டாவது மகாசங்கர்ஷ்ணர்கிட்ட இருந்து காரண உதகசாயி விஷ்ணு வராரு. அந்த அனிருத்தர்கிட்ட இருந்து ஷீரோதகசாயி விஷ்ணு வராரு. அவர்தான் பரமாத்மாவாக விரிவடைகின்றார். எல்லா உயிர்வாளிகளிடமும் பரமாத்மாவா விரிவடைகின்றார். எல்லா இதயத்திலையும் ஹிருதயவாசியா இருக்கிறாரு. அப்புறம் அந்த பிரத்யும்னர்கிட்ட இருந்து கர்ப்போதகசாயி விஷ்ணு வராரு. அந்த கர்ப்போதகசாயி விஷ்ணு கிட்ட இருந்துதான் பிரம்மா, சிவன் போன்ற குணாவதாரங்கள் வெளிப்படுறாங்க. இப்படி பகவான் தன்னை பலவாறாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். அப்ப இந்த ஜட பிரபஞ்சங்களை அவர் காப்பதற்காகவும் அழிப்பதற்காகவும் படைப்பதற்காகவும் பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு குணாவதாரங்களா வர்றார். அப்ப இந்த குணாவதாரங்களை நம்ம பார்த்திருக்கோம். பிரம்மா எந்த தமோ குணத்தின் ரஜோகுணத்தின் அதிபதியாகவும், சிவன் தமோ குணத்தின் அதிபதியாகவும், விஷ்ணு சத்துவகுணத்தின் அதிபதியாகவும் இருக்கிறாங்க. அப்போ இந்த விஷ்ணு தத்துவம் சக்தி தத்துவமாகவும், சிவ தத்துவமாகவும், ஜீவ தத்துவமாகவும் விரிவடைகிறது. அப்ப பகவான் புருஷ அவதாரங்களா வராரு, லீலா அவதாரமா வராரு, குண அவதாரமா வராரு, மன்வந்திர அவதாரமா வராரு, யுக அவதாரங்களா வராரு, சத்திய ஆவேச அவதாரங்களா வராரு. இப்படி தன்னை பலவாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். ஒரே ஒருவர் தான் பலவாகவும் வருகின்றார். அப்ப இந்த புருஷ அவதாரங்களா காரண உதகசாயி விஷ்ணு, கர்ப்போதகசாயி விஷ்ணு, ஷீரோதகசாயி விஷ்ணு, இது ரொம்ப முக்கியமானது. எப்படி பகவான் அந்த புருஷ அவதாரங்களை காரண உதகசாயி விஷ்ணு பல பிரபஞ்சங்களை படைக்கிறார். கர்ப்போதகசாயி விஷ்ணுவா அவர் இந்த பிரபஞ்சங்களுக்குள் நுழைகின்றார். சீரோதகசாயி விஷ்ணுவாக ஹிருதயவாசியாக எல்லாரோடைய ஹிருதயத்துக்குள்ளும் நுழைகிறார் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த கர்ப்போதகசாயி விஷ்ணுட்டு இருந்துதான் பிரம்மா வர்றாருன்னு பார்த்தோம். அப்புறம் லீலா அவதாரங்கள் பார்த்தோம்னா மச்ச, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன அந்த மாதிரி அவதாரங்கள் மட்டுமல்ல, கோடிக்கணக்கான பல மில்லியன் கணக்கான அவதாரங்கள். அப்புறம் குண அவதாரமா பிரம்மா, விஷ்ணு, சிவன். மன்வந்திர அவதாரமா யக்ஞர், ரிஷபர், அச்சித்தர், யோகேஸ்வரர் அப்படின்னு நிறைய பேர் வர்றாங்க. அப்புறம் யுக அவதாரமா சத்தியயுகத்துல வெள்ளை நிறத்துல வர்றாரு, திரேதா யுகத்துல சிவப்பு நிறத்துல வர்றாரு, துவாபர யுகத்துல கருப்பு நிறத்துல வர்றாரு, கலியுகத்துல இனி வரப்போற யுகத்துல இந்த யுகத்துல அவதாரம் எடுத்தாருன்னா மஞ்சள் நிறத்துல வருவாரு. அப்போ மஞ்சள் நிறத்துல ஏற்கனவே வந்துட்டார் கலியுக அவதாரத்துல. அப்ப கலியுகத்துல கடைசியில ஒரு அவதாரம் இருக்கு. அப்ப இப்ப கலியுகத்துல வந்திருக்கிற அவதாரம் கௌரங்க மகாபிரபுவாக, ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவாக கோல்டன் நிறத்துல மஞ்சள் நிறத்துல வந்திருக்காரு அப்படின்னு நாம பார்த்தோம். அப்புறம் யுக அவதாரமா இப்படி பல விதமா வர்றாரு. அப்புறம் சத்திய ஆவேச அவதாரமாக பிரம்மாவாக, சனத்குமாரர்களாக, கபிலர், நாரதர் போன்றவங்க எல்லாமே சக்தி ஆவேச அவதாரம், அவரது சக்தியின் அவதாரமாக வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அவ எப்படி இப்படி எல்லாம் பலவாறாக வருகிறார் அப்படிங்கிறத ஒரு அருவவாதியாலோ அல்லது ஞானியாலோ ஒரு சாதாரணப்பட்ட நாத்திகனாலோ சிறு மூளையை கொண்டு அவனால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இது வேதங்களை கற்று உணர்ந்த அந்த பரம்பரா வழியில இருந்து வர்ற அந்த குரு கிட்ட இருந்துதான் நாம கத்துக்க முடியும். ஏன்னா அவர்கள் பகவானை பற்றி அனைத்தும் அறிந்தவர்கள். அனைத்தும் இல்ல, மேக்சிமம் அவங்க கிட்ட இருந்து நமக்கு, ஏன்னா அவங்க நிறைய தெரிஞ்சிருப்பாங்க. அவங்க தூய பக்தர்கள் அப்படிங்கிறதுனால பகவானுடைய பிரதிநிதிகள் தான் குருவா இங்க வர்றாங்க. ஏன்னா பகவானால் அனுப்பப்பட்டு நம்மளுக்கெல்லாம் பகவானை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்க வர்றாங்க.
அப்ப தத்வித்தி பிரதிபாதேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேசந்தி ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனகன்னு அவங்கள சரணடைந்தாதான் அவங்கள பற்றிய அறிவு நம்மளுக்கு கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. இதையோட நாம முடிச்சுக்கலாம்.